திமுகவும் அதிமுகவும் ஒன்னா சேர்ந்து கூட்டணி அமைச்சு உங்க தலைவரை வந்து முதல்வர் ஆக்கிறதுக்காக ஒரு முயற்சி நடந்ததாகவும், அது வந்து அந்த முயற்சி வந்து உங்க தலைவரே வந்து வேணாம், நான் ஒரு 2 சீட்டை வச்சுட்டு நான் முதலமைச்சராக நிற்கிறது அது கரெக்டாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து அதை மறுத்ததாகவும் சொல்லப்படுது. சார், இது உண்மையான செய்தியா? ஒரு பத்திரிகையாளர் அவர் ட்விட்டர் பக்கத்தில் நேற்று போட்டார், ஒரு தலித் தலைமையில் முதல்வராக வேண்டியது தடுத்து நிறுத்தப்பட்டது. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் விஜய் வந்து ஒரு முதல்வராவதை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. எல்லாருக்குமே ஓட்டுக்கு காசு கொடுத்துருக்கிறார். இவர் காசு எதுவுமே கொடுக்காம இவர் வெற்றி பெற்று வருகிறார். இவர் நாளைக்கு முதல்வர் ஆகிட்டார்னா நமக்கெல்லாம் சிக்கல். நம்ம நிறைய பணங்களை எல்லாம் அடித்து வச்சிருக்கிறோம். அவர் அமைதியாக இருந்தாலும் ஆதரவு வரிசனம் தூண்டி விட்டு பிரச்சனையை வளர்க்கலாம். அதனால் நம்ம அவரை வரவிடாமல் தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி பண்ணலாம் அப்படின்னு. அதே மாதிரி எங்கள் கட்சியில் இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள், அவங்களும் திமுகவோட 2ஆம் கட்ட தலைவர்கள், அதிமுகவில் இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்களும் ஆசைப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ தலைவர் தெளிவாக சொல்லிட்டார், எந்த குழப்பமும் இல்லாமல் கம்யூனிஸ்ட் கட்சிகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் என்ன முடிவு எடுக்கிறதோ அந்த முடிவத்தை நாங்கள் எடுப்போம். நாங்கள் மட்டும் ஒருவேளை கொடுக்காம இருந்திருந்தா என்ன இருக்கும்னா, ஆட்டோமேட்டிக்காக அவங்க திமுகவோ அதிமுகவோ கூப்பிட்டுருப்பாங்க. அவங்க நிரூபிக்க முடியாமல் போயிருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆளுநர் ஆட்சி வந்துச்சுன்னா ஏறக்குறைய ஒரு பிஜேபி ஆட்சி வந்துடும். ஆனால் விஜய் அவர்கள் நினைத்திருந்தால் அவர் நேரடியாக போய் ஏடிஎம்கே கிட்ட ஆதரவு கேட்டிருக்கலாம், நேரடியாக போய் அவர் வந்து பாமக கிட்ட ஆதரவு, ஏன் நேரடியாக போய் ஒரு எம்எல்ஏ இருந்தாலும் பிஜேபி கிட்ட போய் கேட்டிருக்கலாம். மதச்சார்பின்மை என்ற கோட்பாட்டில் இயங்குகிற விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் இவங்கள்ட்ட தான் நான் வருவேன் அவர். ஆனால் இப்போ வந்து என்னமோ ஏன்னா முதல்வராக ஆகக்கூடாது தலித்து, எங்கள் தலைவருக்கு அந்த அருகதை இல்லையா? ஒரு 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு ஒரு முதல்வராக ஆசைப்பட்டுட்டாரு அப்படின்னு ஒரு தவறான ஒரு சொல்லாடல்களை பேச மாட்டாங்க. பதவிக்காக இப்படி எங்கள் தலைவர் ஏற்கனவே சொன்ன, பதவிக்காக பல்லில் இப்பவன் அல்ல, பதவிக்காக யாரு காலில் விழுபவன் அல்ல அப்படின்னு ஒரு கொள்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், கோட்பாடோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு டிவிலே சொன்னேன், ஒரு யூடியூப்லேயே சொன்னேன், திமுக போடுற எலும்பு துண்டிற்காக நீங்கள் குறைக்காதீர்கள். என் கருத்து இல்லை, இது புரட்சி அம்பேத்கர் கருத்து. விஜய் அவர்கள் வந்து எல்லா தலைவர்களையும் போய் சந்திச்சிருக்காரு சார். அதாவது ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் ஸ்டாலினை போய் அவர் வீட்டில் போய் சந்திச்சிருக்காரு. நாம் தமிழர் கட்சியோட தலைவர் சீமானை போய் சந்திச்சிருக்காரு. உங்களோட தலைவரை எப்போ சந்திக்க போறாரு? இந்த சந்திப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாகவே அவர் முதல்வர் பதவி ஏற்ற பிறகு நேரடியாக வந்து இந்த தலைவரை சந்திப்பதாகத்தான் திட்டம். ஏன்னா நாங்கள் கொடுத்த அந்த 2 எம்எல்ஏ தானே அது வந்து வரலாற்றை மாற்றி அமைக்கிறது. இப்போ நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா மது ஒழிப்புக்கு வந்து ஒரு மாநாடுலாம் நடத்துனீங்க. அது வந்து இவர் பண்ணும்போது அதை நீங்கள் எப்படி பார்க்க? அதை ரொம்ப பாராட்டுகிறோம். இப்போ எங்கள் சட்டமன்றத்தில் உறுப்பினர்களே அங்கே பாராட்டி இருக்கிறாங்களே சிறப்பாக. இப்போ எங்கள் தலைவர் அறிக்கை கொடுத்துருக்கிறார்களே. கடைசியாக ஒரு கேள்வி என்னன்னா, சிஎம்மா விஜய் வந்து பதவியே இருக்கும்போது அந்த விழாவில் அவங்களோட மனைவி, அவங்களோட பசங்கள்லாம் யாரும் வரல. ஆனால் த்ரிஷா வந்து அந்த விழாவுக்கு வந்து வந்திருந்தாங்க. குழந்தைகள் வராதது, மனைவி வராது, என்னை போன்று பல பேருக்கு வருத்தம் இருக்கிறது. பிபிடி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூல திரு சங்கத்தமிழன் இருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்போ ஒரு செய்தி வந்திருக்கு. என்னன்னா, திமுகவும் அதிமுகவும் ஒன்னா சேர்ந்து கூட்டணி அமைச்சு உங்க தலைவரை வந்து முதல்வர் ஆக்கிறதுக்காக ஒரு முயற்சி நடந்ததாகவும், அது வந்து அந்த முயற்சி வந்து உங்க தலைவரே வந்து வேணாம், நான் ஒரு 2 சீட்டை வச்சுட்டு நான் முதலமைச்சராக நிற்கிறது அது கரெக்டாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து அதை மறுத்ததாகவும் சொல்லப்படுது. சார், இது உண்மையான செய்தியா? இந்த செய்தி வந்து ஒரு பத்திரிகையாளர் அவர் ட்விட்டர் பக்கத்தில் நேற்று போட்டார். இப்போ நீங்கள் சொன்ன அந்த செய்தியை அவர் போடுறாரு, ஒரு தலித் தலைமையில் முதல்வராக வேண்டியது தடுத்து நிறுத்தப்பட்டது அப்படின்னு ஒரு நாடறிந்த ஒரு பத்திரிகையாளர். அதை வந்ததுமே புதிய தலைமுறை அதை ஒரு பெரிய செய்தியை எடுத்து அதை போடுறாங்க. அது நடந்தது என்ன என்பதை நம்மளும் சில விசாரிக்கின்ற அந்த சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுகிறோம். அது என்னன்னா, அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் விஜய் வந்து ஒரு முதல்வராவதை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியலை. நம்ம இவ்வளோ கோடிகளை கொட்டியிருக்கிறோம், எல்லாருக்குமே ஓட்டுக்கு காசு கொடுத்துருக்குறோம். இவர் காசு எதுவுமே கொடுக்காம இவர் வெற்றி பெற்று வருகிறார். இவர் நாளைக்கு முதல்வர் ஆகிட்டார்னா நமக்கெல்லாம் சிக்கல். நம்ம நிறைய பணங்களை எல்லாம் அடித்து வச்சுருக்கிறோம். உண்மை நான் சொல்கிறேன், யதார்த்தம். பல பிரச்சனைகளை கூட தூண்டலாம். அவர் அமைதியாக இருந்தாலும் ஆதரவு வரிசனம் தூண்டி விட்டு பிரச்சனையை வளர்க்கலாம்.
ஆனால் நம்ம அவரை வரவிடாமல் தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி பண்ணலாம் அப்படின்னு அவங்க சிந்திக்கிறாங்க. அரசியல் யதார்த்தம் தானே. திமுகவும் அதிமுகவும் எதிரெதிர் துருவத்தில் இயங்கக்கூடிய ஒரு கட்சி. அவங்க ரெண்டும் கூட்டு சேர முயற்சித்திருக்கிறார்கள். ஆனால் தளபதி ஸ்டாலின் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. மற்ற இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி எங்கள் கட்சியில் இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்கள் அவங்களும் திமுகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களும் அதிமுகவில் இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்களும் ஆசைப்பட்டு இருக்கிறார்கள். அப்போ எங்கள் தலைவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க இது மாதிரி. அப்போ எங்கள் தலைவர் தெளிவாக சொல்லிட்டார், எந்த குழப்பமும் இல்லாமல் கம்யூனிஸ்ட் கட்சிகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் என்ன முடிவு எடுக்கிறதோ அந்த முடிவத்தை நாங்கள் எடுப்போம். அதை ஒட்டித்தான் நாங்கள் வந்து உயர்நிலை குழுவில் நாங்கள் பேசணும். அப்போ உயர்நிலை குழுவிலையும் வந்து என்ன கருத்து சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து டிவிகேக்கு ஆதரவு கொடுப்போம், வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்போம் அப்படின்றத ஒரு மனதாக ஏறக்குறைய அனைத்து தோழர்களுமே தனது கருத்துக்களை வைக்கிறார்கள். அவர் தலைவர் அந்த கருத்துக்கு முடிவுக்கு வந்த பிறகு அறிவிக்க வேண்டும். ஆனால் அறிவிக்க வேண்டிய அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு இது மாதிரி அழைப்பு வருகிறது. நான் திருப்பியும் சொல்கிறேன், என் கட்சியுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஒரு சில பேர் சரி நம்ம ஏன் அது மாதிரி செய்யலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஆசை தானே, யதார்த்தம் தானே. அதில் ஏதாவது அவங்களுக்கு பலன் கிடைக்கலாம் என்பதற்காக அவர்கள் முயற்சித்திருக்கலாம். ஆனால் எங்கள் தலைவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதில் வந்த காலதாமதம் தான். உங்களுக்கு புரியுது? அவங்க காலையிலேயும் சொல்ல வேண்டியவர் மதியத்துக்கு மேலே சொல்கிறார், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. அப்போ எல்லாமே ஒரு அரசியலில் வந்து ஒரு பெரிய பதட்டமாக என்னாகுமோ ஏதாகுமோன்னு ஒரு சூழ்நிலை வருது. நாங்கள் மட்டும் ஒருவேளை கொடுக்காமல் இருந்திருந்தா என்ன இருக்கும்னா, ஆட்டோமேட்டிக்காக அவங்க திமுகவோ அதிமுகவோ கூப்பிட்டுருப்பாங்க. அவங்க நிரூபிக்க முடியாமல் போயிருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆளுநர் ஆட்சி வந்திருக்கும். ஆளுநர் ஆட்சி வந்துச்சுன்னா ஏறக்குறைய ஒரு பிஜேபி ஆட்சி வந்துவிடும். அப்போ அப்படிப்பட்ட தவறுகளை நம்மளால் உருவாகிருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு உயர்ந்த எண்ணம் நம்பர் 1. நம்பர் 2, நம்ம பிஜேபி இங்கே வரவே கூடாது அப்படின்னு களமாடுகிறோம், சாதியவாதிகளும் மதவாதிகளும். ஆனால் விஜய் அவர்கள் நினைத்திருந்தால் அவர் நேரடியாக போய் ஏடிமி கிட்ட ஆதரவு கேட்டிருக்கலாம், நேரடியாக போய் அவர் வந்து பாமக கிட்ட ஆதரவு கேட்டிருக்கலாம், ஏன் நேரடியாக போய் ஒரு எம்எல்ஏ இருந்தாலும் பிஜேபி கிட்ட போய் கேட்டிருக்கலாம். ஆனால் அவர் தெளிவாக நான் வந்து மதச்சார்பின்மை என்ற கோட்பாட்டில் இயங்குகிற விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் இவங்கள்ட்ட நான் வருவேன்னு அவர் வர்றாரு. ஆனால் அவர் திமுக போக முடியாது. ஆனால் இந்த அமைப்புகள்கிட்ட வர்றாரு. வந்த அடுத்த நிமிடமே காங்கிரஸ் வந்து கூட்டணியில் வந்து போய் சேர்ந்துருச்சு. ஏறக்குறைய அவங்க வந்து மந்திரியை கூட ஆக வாய்ப்பு இருக்கிறது. அப்போ நாங்கள் என்ன முடிவு எடுக்கலாம் அப்படின்னு இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் கம்யூனிஸ்ட் மீட்டிங் போடுது. அந்த மீட்டிங்கை விட்டு நாங்கள் அறிவிச்சிட்டோம். ஆனால் இப்போ வந்து என்னமோ ஏன்னா முதல்வர் ஆகக்கூடாது தலித்து, எங்கள் தலைவருக்கு அந்த அருகதை இல்லையா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் பேச்சாற்றல், எழுத்தாற்றல், மக்களிடம் பழகக்கூடிய பண்பு அனைத்துக்குமே தகுதியானவர் தானே அவர். அவர் ஆசைப்படுறவன் தப்பு இல்லை. ஆனால் அது நேர் வழியாக இருக்க வேண்டும். அது ஒரு கட்சி ஆசைப்பட்டால் மட்டும் பத்தாது, மக்கள் ஆசைப்பட வேண்டும். அதற்கு நம்ம இன்னும் மக்களை அரசியல்படுத்த வேண்டும். இன்னும் காலம் இருக்குது. வெறும் 2 எம்எல்ஏ ஆகிக்கிட்டு நம்ம போய் நின்றோம்னா 4 பேர் நாளைக்கு சிரிக்க மாட்டாங்களா? எப்படி அவங்க திமுக காரன் முயற்சி பண்ணார்கள் என்று தெரியவில்லை, அதிமுக காரன் எப்படி முயற்சி பண்ணார் என்று தெரியவில்லை, எங்கள் கட்சியில் 2ஆம் கட்ட தலைவர் எப்படி இதுக்கு இசைந்து கொடுத்தார் என்று தெரியவில்லை. ஒருவேளை அப்படியே ஓகே ஆகி வாங்கியிருந்தாலும் கூட நாளை இந்த சமுதாயம் ஒரு தவறான ஒரு பார்வையை பார்க்காதா? வெறும் 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு ஒரு முதல்வராகணும்னு ஆசைப்பட்டிருக்காரு, ஆசைப்பட்டுட்டாரு அப்படின்னு ஒரு தவறான ஒரு சொல்லாடல்களை பேச மாட்டாங்க. பதவிக்காக இப்படி எங்கள் தலைவர் ஏற்பி சொன்ன, பதவிக்காக பல்லில் இப்பவன் அல்ல, பதவிக்கா யாரு காலில் விழுபவன் அல்ல அப்படின்னு ஒரு கொள்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், கோட்பாடோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். முதல்வர் ஆகும். எப்போ முதல்வர் ஆகும்? 2031 எங்களுடைய இலக்கே அதுதானே. இப்போ முதல்வர் ஆக போக வேண்டிய நேரத்தில் இதாகிடுச்சு அப்படிலாம் செய்தி போடுறாங்க. பரவாயில்ல, இப்போ கூட எங்கள் தலைவர்கிட்ட பேட்டி கேட்குறாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரைட்டா? இப்போயாவது இந்த மக்கள் பேசும் பொருளாக இருக்கும்ல முதல்வர் அப்படின்ற அந்த ஒரு பேசும் பொருள், அது எங்களுக்கு பாராட்டுக்குரிய ஒரு விஷயங்கள் தான். இருந்தாலும் கூட எங்கள் தலைவருடைய உயரம் எங்கள் தலைவருக்கு தெரியும்ல. தன்னால் ஆக முடியவில்லை, ஆனால் ஒருத்தர் பலிகாடாக்குறாங்க பாருங்க. இதுதான் அரசியலில் ரொம்ப சிக்கல். இதை ஒவ்வொரு தோழர்களும், அதுவும் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகளுடைய 2ஆம் கட்ட தோழர்கள் மிகவும் கவனமாக களமாட வேண்டும். இதுக்கு தான் நான் சொன்னேன், ஒரு டிவிலே சொன்னேன், ஒரு யூடியூப்லேயே சொன்னேன், திமுக போடுற எலும்பு துண்டிற்காக நீங்கள் குறைக்காதீர்கள். இது ஏன் கருத்து இல்லை, இது புரட்சி அம்பேத்கர் கருத்து. புரட்சியார் அம்பேத்கர் அவர்கள் 1952 தேர்தலில் தோற்று விடுகிறார். தோற்ற பிறகு இந்த தோல்விக்கு காரணம் யாருன்னா நம்மளோட சேர்ந்து இருக்கின்ற சிலர் தான்.
அடமான வைத்து விட்டார்கள் மக்களை அப்படின்னு அவர் சில பேரை சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, எலும்பு துண்டிற்கு ஆசைப்பட்டு இவர்கள் குறைக்கிறார்கள், இவர்கள் குறைப்பதால் எனது பயணம் நிற்காது, தொடர்ந்து கொண்டே இருக்கும், சென்று கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம அந்த கருத்தை வச்சு தான் சொன்னோம். ஆனால் அந்த கருத்தை நான் சொல்லி ஒரு வாரம் ஆச்சு. ஆனால் அது எவ்வளவு கரெக்டாக பொருந்துதுன்னு பாருங்க. கேட்குறவன் அப்படி தான் கேட்பாங்க. அவனால் முடியலை உன்னை பழிகாடாக்குறது. ஒருத்தனை போய் ஒருத்தனை எவ்வளோ வம்புழுக்கணும்னா நீங்கள் போகிறதில்ல, நீங்கள் ஒரு 2 பேரை அனுப்பி விடுறது, அவன் என்ன பார்ப்போம் அப்படின்னு. அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது? நாங்கள் அப்படிப்பட்ட ஆட்களா? விளையாட்டுக்காக சொல்லுங்க, நீ இந்தியாவிலேயே வந்து ஒரு டாக்டரேட் வாங்கி பொலிட்டிக்கலாக, டாக்டரேட்னா சும்மா அந்த கையில் கொடுக்குற அந்த பட்டம் மாதிரி அல்ல, படித்து வாங்கிய பட்டம், அரசியல் நுட்பமை அறிந்திருக்கிறார். இன்னைக்கு டாக்டர் அம்பேத்கருக்கு பிறகு, புரட்சி அம்பேத்கருக்கு பிறகு இந்தியாவிலே ஒரு முக்கியமான தலைவராக இருக்கிறத அசிங்கப்படுத்துவதைப் போல ஒரு சில தலைவர்கள் செயல்படுகிறார்கள். அவர்களுக்கு நான் கடுமையான கண்டனத்தை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். யார் என்று எனக்கு தெரியும், நன்றாக தெரியும். அதையோடு நிறுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக தலைவரை பழியாக்கி விடாதீர்கள். இந்த சமுதாயத்திற்கு ஒரு தலைவர் கிடைக்காம, அதாவது என்னமோ சொல்லுவாங்க, வர மாணிக்கம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு தலைவன் கிடைத்திருக்கிறார். அது வந்து சும்மா வெறும் ஒரு தலைவனாக தானாக உருவாகலை. பலதரப்பட்ட மக்கள் ரத்தம் சிந்தி உழைத்து அவங்களுடைய வேட்கை 2000 ஆண்டுகளாக அந்த ஆசையை பூர்த்தி செய்வதற்கான ஒரு தலைவன் வந்திருக்கிறார். இப்போ புரட்சி அம்பேத்கர் மட்டும் இல்லை அப்படின்னு கற்பனை பண்ணி பாருங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை யாரோ ஒரு ஆள் எழுதியிருப்பார். யாரோ ஒருத்தர் எழுதியிருந்தால் அதில் சமூக நீதி இருந்திருக்காது. சோசியல் அந்த இன்னும் சொல்லப்பட செக்குலரிசம் இல்லாமல் போயிருக்கும். மதச்சார்பின்மை இல்லாத ஒரு சட்டமைப்பாக இருந்திருக்கு, அரசியலமைப்பு சட்டமாக இருந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு என்னாச்சு? அம்பேத்கர்ன்ற ஒருத்தர் வந்து இந்த பூமிக்கு வந்து ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை இந்தியாவுக்கு உருவாக்கி இந்தியா தான் உலகத்திலே ஒரு பெரிய ஜனநாயக நாடாக இருக்கிறது. அது மாதிரி இவர் வர்றாரு. ஆனால் அவரை வந்து நான் வருத்தத்தோடவே சொல்கிறேன், ஒரு சில தலைவர்கள், நான் எல்லாரையும் சொல்லல, அதுக்காக 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே அப்படி இருக்கிறாங்க இல்லை. அவரும் பெரிய பெரிய போராளிகள், அறிவாளிகள், எழுத்தாளர்கள், மக்களுக்காக பாடுபடக்கூடிய மண்ணுரிமை போராளிகள், இப்படி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அது வேற பிரச்சனை. ஆனால் ஒரு சில தனது சுய லாபத்திற்காக, எப்படி 1950 வரை புரட்சி அம்பேத்கர் ஒரு பல்கலைக்கழகத்தில் அழுகிறார். அவ்வளோ பெரிய அறிவாளி, ஏங்க ஐயா அழுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க, நான் இந்த மக்களுக்காக நான் கஷ்டப்பட்டேன், அதில் வந்து நான் இடஒதுக்கீடை உருவாக்கிட்டேன், எல்லாத்தையும் உருவாக்கிட்டேன், மக்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் வந்து ஒயிட் காலர்ஸ், அவங்க பூரா சுயநலமாக இருக்கிறாங்க, தான் குடும்பம் நல்லா இருக்கணும், தான் பிள்ளை குட்டி நல்லா இருக்கணும், ஆனால் மக்கள் நல்லா இருக்கணும் யாருமே சிந்திக்கிறதே இல்லை, இந்த மக்களுக்கு யார் வழிகாட்டுவானே தெரியல, ஆனால் கஷ்டப்பட்டு என் தேரை நான் கொண்டாந்து நிப்பாட்டிட்டேன், அடுத்து வரும் தலைமுறையில் வருவாங்க, தேரை இழுத்து போவாங்க, யாராவது உங்கள் சுயலாபத்துக்கு தேரை பின்னாடி தள்ளி விட்டுறாதீங்க, என் ரத்தம் சிந்தி என் விழா எலும்புகள் உடைக்கப்பட்டு பல அவமானங்களை நான் வந்து சந்தித்து நான் இந்த தேரை நான் கொண்டாந்து நிப்பாட்டியிருக்கிறேன் அப்படின்னு மனம் உடைந்து அவர் பேசியிருக்கிறாரு, எழுதியிருக்கிறார். அந்த தேரை தான் எங்கள் தலைவர் கஷ்டப்பட்டு இழுத்து கொண்டு செல்கிறார். ஓரளவுக்கு கொஞ்சம் இழுத்து கொண்டு சென்று கொண்டு இருக்கிறார். அதை வந்து கெடுக்கிற மாதிரி சில பேர் செய்கிறார்கள். ஓகே சார். அது ரொம்ப கடுமையான ஒரு மன வருத்தத்தை எனக்கெல்லாம் அளிக்கிறது. எனக்கு மட்டுமல்ல, கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டனுக்கும் அளிக்கிறது. அதான் பொசிஷன். அதனால் இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் எங்கள் தலைவர் நிச்சயமாக முதல்வர் ஆவார். அப்போ பெரும்பான்மையான மக்களுடைய சப்போர்ட்டோட, வெறும் தலித்து மக்கள் மட்டுமல்ல, வெறும் சிறுபான்மை மக்கள் மட்டுமல்ல, பெண்கள் மட்டுமல்ல, எல்லா சக்திகளும் சாதி வெறியர்கள் கூட திருந்தி நிச்சயமாக எங்கள் தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை, மிக நெருக்கத்தில் இருக்கிறது என்பதை மட்டும்தான் இந்த தருணத்தில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஓகே சார். இப்போ அடுத்ததாக ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து விஜய் அவர்கள் வந்து எல்லா தலைவர்களையும் போய் சந்திச்சிருக்காரு சார். அதாவது ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் ஸ்டாலினை போய் அவர் வீட்டில் போய் சந்திச்சிருக்காரு. நாம் தமிழர் கட்சியோட தலைவர் சீமானை போய் சந்திச்சிருக்காரு. உங்களோட தலைவரை எப்போ சந்திக்க போகிறாரு? இந்த சந்திப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது அன்னைக்கு வந்து கம்யூனிஸ்ட் தலைவரை பார்த்து முடித்ததுமே நேராக எங்கள் தலைவரை வந்து சந்திப்பதுக்கு தான் பிளானே. அவங்க கேட்டாங்க. அப்போ எங்கள் தலைவர் ஜெனியூனாக சொல்லிட்டார், இல்லைங்க நீங்கள் வந்து முதல்வர் ஆன பிறகு வந்து சந்திப்போம், ஒன்றும் பிரச்சனை, ஒன்றும் அவசரம் இல்லை, நீங்கள் போய் வேலைகளை பாருங்கள் அப்படின்னு தலைவர் அனுப்பி விட்டார். அதற்கு அடுத்தபடியாக எங்கள் தலைவர் டெல்லியில் முக்கியமான ஒரு மீட்டிங் இருந்தாலும் டெல்லி போயிட்டார். ஆக்சுவலாகவே அவர் முதல்வர் பதவி ஏற்ற பிறகு நேரடியாக வந்து எங்கள் தலைவரை சந்திப்பதாகத்தான் திட்டம். ஏன்னா நாங்கள் கொடுத்த அந்த 2 எம்எல்ஏ தானே அது வந்து வரலாற்றை மாற்றி அமைக்கிறது. எம்எல்ஏ 2ஆக இருக்கலாம்,
அவங்க 116 இருந்திருக்கலாம். இந்த 2 போய் சேர்ந்தனால தான் அந்த 116 வேலிடு. இந்த 2 போய் சேரலைன்னா அந்த 116 ஜீரோ. உண்மைதானே? இந்த 2 அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. 2 தான் அப்படின்னு நம்ம சாதாரணமாக சொல்ல முடியாது. அப்போ அந்த 2 போய் அது வெற்றியை கொடுத்துருக்கிறது. அப்போ அவர் வந்து அண்ணன் திருமாவளவனை சந்திப்போம், அதனால அவர் நன்றி தெரிவிக்கிறார். அந்த பதவி இருக்கின்ற அந்த தருணத்தில் நன்றி சொல்கிறார். சந்திக்கலாம் என்ற ஒரு திட்டத்தில் இருந்தார். ஆனால் வந்து எங்கள் தலைவர் டெல்லி சென்று விட்டார். இப்போ நீ இதை டெலிகாஸ்ட் பண்ணுவீர்கள், அந்த நேரத்தில் எங்கள் தலைவரை அவர் சந்தித்திருப்பார். சந்திக்க வருவதாக அவர் சொல்லியிருக்கிறார். இன்று நீங்கள் எத்தனை மணிக்கு போட போகிறீங்கன்னு தெரியல, நான் பேசுகிறத நீங்கள் போட்டுக்கொண்டிருக்கிற நேரத்தில் எங்கள் தலைவர் அவரை அவர் வந்து சந்தித்திருப்பார். அதே மாதிரி நீங்கள் கேட்டீங்க, மற்ற தலைவரெல்லாம் போய் சந்திச்சாலும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அது நல்ல ஒரு ஆரோக்கியமான செயல். ஒரு காலத்தில் அறிஞர் அண்ணா இருந்த காலத்தில் சந்திச்சார். தோற்ற பிறகு காமராஜர் தோற்று விட்டாரே அப்படின்னு வருத்தப்பட்டார். காமராஜர் வெற்றி பெறாமல் போய்விட்டாரே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணார். அப்படிப்பட்ட அந்த தலைவர்கள்லாம் அந்த காலத்தில் ராஜாஜி ஒரு பக்கத்து இருப்பார், காமராஜர் ஒரு பக்கத்து இருப்பார், அறிஞர் அண்ணா ஒரு பக்கத்து இருந்தாலும் கூட அவங்கள்ட்ட ஒரு ஜனநாயக ஒற்றுமை இருந்தது. நாமெல்லாம் தமிழர்கள் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் இப்போ கொஞ்ச காலமாகவே அது பூரா அப்படியே எதிர்கட்சினா எதிரி கட்சி மாதிரியே செயல்படுறது. முகத்தை கூட திரும்பி பார்க்காம முகத்தை ஒரு பக்கத்து திருப்பிக்கிட்டு போகிறது, ரொம்ப வஞ்சகமாக இருப்பது, நைட்டை போய் தூக்குறது போலீஸு, சில இவங்களை போட்டு சட்டமன்றத்திலே சேலையை உருவுறது, இதெல்லாம் பழைய கசப்பான காலங்கள்லாம் நடந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கி வந்து இவர் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு ஜனநாயக ரீதியாக போய் தமிழக முதல்வரை மட்டுமல்லாமல் அன்புமணியை சந்திக்கிறார், அதேமாதிரி சீமானை சந்திக்கிறார், பல தலைவர்களையும் சந்தித்து கொண்டே இருக்கிறார். இப்போ எனக்கு கிடைச்ச செய்தி வந்து ஏறக்குறைய எங்கள் தலைவர் சந்தித்த பிறகு ஐயா ராமதாஸ் அவர்களையும் சந்திப்பதாக செய்தி கிடைத்திருக்கிறது. இது நல்ல விஷயம்தான். பல தரப்பட்ட தலைவர்களை சந்தித்து அவங்கள்ட்ட இருக்கிற கருத்துக்களையும் கேட்டு மக்களுக்காக களமாடுவது மிக சிறப்பு. அந்த வகையில் நான் விஜய் அவர்களை வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். இது ஒரு நல்ல ஒரு முன் உதாரணமாக இருக்கிறீர்கள். எங்கள் தலைவர் சொல்லுவார், எதிரிகளை கூட ஜனநாயகப்படுத்த வேண்டும். ஒருத்தர் ஏன் வந்து ஒருத்தர் கொலை பண்ணுறேன், அந்த அறிவு இல்லாததானுங்க. ஒருத்தர் ஏன் சாதி வரி பிடிச்சி தர்றேன், அவனுக்கு அந்த புத்தி இல்லாததானே. அவனை நீ ஜனநாயகப்படுத்தின்னு வச்சுங்களேன், தம்பி கொலை செய்வது தப்பு, கொலை செஞ்சேன்னா ஜெயிலில் போட்டுருவாங்க, உனக்கு சிக்கல் வரும், உன் பிள்ளை குட்டிலாம் நாசமாக போயிடும், உன் மனைவி வந்து வாழ்க்கையை கெட்டு போயிடும், யோசித்து பாரு அப்படின்னா கொலை பண்ணுவானா? அப்போ அவங்கள சரிப்படுத்தணும். நீ சாதி வரி பிடிச்சி நீ தெரிஞ்சேன்னா உன்னை மக்கள் மதிக்க மாட்டாங்க அப்படின்றத அவனுக்கு நம்ம முறையாக அவனை அரசியல்படுத்தணும் நல்லது. அதே எங்கள் தலைவர் சொல்லுவது, எதிரிகளையும் ஜனநாயகப்படுத்து, எதிரிகளையும் அரசியல்படுத்து அப்படின்பாரு. அந்த வகையில் வந்து ஒரு அவரை பொறுத்தவரை எதிரி தானே, தூய சக்தியானார்ல அப்படின்னா பேசினார் தான் ஓட்ட வாங்கினார். இருந்தாலும் இன்னைக்கு போய் அவர் சந்திக்கிறார். அப்போ தலைவர்கள் எல்லாம் ஒரு ஒற்றுமையாக இருப்பதை போல தொண்டர்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். தொண்டர்கள் உங்களுக்குள்ள ஒரு காழ்ப்புணர்ச்சி வரக்கூடாது, உங்களுக்குள்ள ஒரு கோபம் வரக்கூடாது. செயல்பாடு தான் உங்களை தீர்மானிக்கும். இப்போ முதல்வரே வந்திருக்கு, நல்லது செஞ்சாருன்னா அவர் வாழ்த்த போகிறாங்க, கெட்டது செஞ்சால் அவர் தூக்கி விரட்ட போகிறாங்க. அதான உண்மை. பாருங்க, பேசி கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் இன்னைக்கு வந்து 717 மது கடைகளை, எதெல்லாம் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குதோ, எதெல்லாம் வந்து கல்லூரிக்கு பக்கத்தில் இருக்குதோ, எதெல்லாம் பள்ளிகளுக்கு பக்கத்தில் இருக்கிறோ அதெல்லாம் இழுத்து மூடுவோம்ன்றாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்குதோ அது சிறப்பு தானே. ஆமாம். இப்போ நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா மது ஒழிப்புக்கு வந்து ஒரு மாநாடுலாம் நடத்துனீங்க. அது வந்து இவர் பண்ணும்போது அதை நீங்கள் எப்படி பார்க்க? அதை ரொம்ப பாராட்டுகிறோம். இப்போ எங்கள் சட்டமன்றத்து உறுப்பினர்களே அங்கே பாராட்டியிருக்கிறாங்களே சிறப்பாக. இப்போ எங்கள் தலைவர் அறிக்கை கொடுத்துருக்கிறார்ல, நாங்கள் தாங்க குரல் கொடுத்தோம், திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்தோம், மதுவை ஒழிப்போம், மானுடத்தை காப்போம்னு. ஒரு இதுவும் காது கொடுத்து கேட்கல. இதெல்லாம் பண்ணனால தான் அவங்க அதுதாங்க தோத்து போனாங்க. தொடர்ந்து நானும் வலியுறுத்திக்கிட்டு இருந்தேங்க. நானும் நேற்று உங்கள் சேனலில் தான் நானும் தமிழா பாண்டியன் பேசலை. மதுவை ஒழித்தால் நான் கட்சியில் சேர்கிறேன்னாரு தமிழா பாண்டியன். இந்த 717 மதுக்கடை ஒழித்திருக்கிறார்கள். அப்படி படிப்படியாக இதை ஒழித்தால் உண்மையிலேயே உங்களை பாராட்டும் இந்த சமூகம். இன்னும் சொல்ல போனால் ஒருவேளை திடீர்னு உடனே ஒழிக்க கூட முடியாது. கவர்மெண்ட் நடத்தாத டாஸ்மார்க்கை பிரைவேட்டாக கொடு, கல்லூரிகளை கவர்மெண்ட் நடத்து, பள்ளிகளை கவர்மெண்ட் நடத்து, மருத்துவமனையில் கவர்மெண்ட் நடத்து, சாராய கடையை வந்து பிரைவேட்டாக கூட கொடு. அப்படி படிப்படியாக குறை. எங்கள் தலைவர் இழுத்து மூடுன்றார் டாஸ்மார்க்கை. நிச்சயமாக அவர் செய்வார் என்று நம்புகிறோம். அது எங்கள் போராட்டம் கிடைத்த வெற்றி தாங்க. இந்த வெற்றியே வந்து எங்களுடைய தொடர் போராட்டத்திற்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றியாக நாங்கள் கருதுகிறோம். ஓகே சார். இப்போ அதிகப்படியான வருமானம் வந்து இந்த மது விற்பனையிலேருந்து அரசாங்கத்துக்கு கிடைக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இப்போ இவ்வளோ கடைகளை மூடும்போது இப்போ ஆல்ரெடி இவர் நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்காரு, அதுக்கான காசுலாம் அவர் எப்படி? இல்லை, அதுதான் இப்போ குஜராத்தில் வந்து மதுவே இல்லைல்ல, ஆனால் குஜராத் எப்படி டெவலப் ஆகிட்டு இருக்குது, அது மாதிரி நம்ம போடுற திட்டங்களை
மதுவை வந்து ஏன்னா அவர் செஞ்சது கரெக்டு தான். கோயிலுக்கு பக்கத்தில் இருந்தால் அப்போ அது நல்லாவா இருக்கும்? பள்ளிகளுக்கு பக்கத்தில் இருந்தால் சின்ன பயல்களே வெம்பே வாங்கி அடிக்கிறானம்ல. 18 வயசு 20 வயசு பயல்கள்லாம் குடிக்கிறாங்க தான் சொல்கிறாங்க. பள்ளி மாணவர்களே, பள்ளி மாணவிகளே குடிக்கிறாங்களே, நம்ம தான் பார்த்தோம்ல. அதனால் இது நல்ல செயல். படிப்படியாக ஒழித்து கட்டுங்கள் மதுவை. அது அந்த சமுதாயத்திற்கு ரொம்ப நல்ல. கொரோனா வந்த காலத்தில் இழுத்து மூடலையா? மக்கள் எப்படி வாழ்ந்த செத்தா போனேன் கட்டா இல்லையா? அதனால் வந்து மதுவை ஒழித்துட்டு ஒரு நல்ல ஒரு சமூகத்தை கட்டமைங்க. ஓகே சார். கடைசியாக ஒரு கேள்வி என்னன்னா, சிஎம்மா விஜய் வந்து பதவியே இருக்கும்போது அந்த விழாவில் அவங்களோட மனைவி அவங்களோட பசங்கள்லாம் யாரும் வரல. ஆனால் த்ரிஷா வந்து அந்த விழாவுக்கு வந்து வந்திருந்தாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க வந்ததை பற்றி நான் ஒன்றும் பார்க்கல. ரைட்டா? அதை விடுங்க. ஆனால் அந்த குழந்தைகள் வராதது, மனைவி வராது, என்னை போன்று பல பேருக்கு வருத்தம் இருக்கிறது. இப்போ மனைவிக்கு உங்களுக்கு சில முரண்கள், அது எல்லா பூமியில் வந்து எல்லா கணவன் மனைவிக்கெல்லாம் நடக்கிறது. உங்களுக்கு பிடிக்கல, ரைட்டு, நீங்கள் டைவர்ஸ் கூட வாங்கிக்கலாம். ஆனால் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பெற்றதான பிள்ளைகள். இப்போ நீங்கள் வாழ்கிறது, நான் வாழ்கிறது, மக்கள் வாழ்வது யாருக்காக? குழந்தைகளுக்காகத்தானே. இதான மனித மானுடம். எல்லாருமே யாருக்காக வாழ்கிறாங்க? தனது குழந்தைகளுக்காகவே வாழ்கிறாங்க. எதுக்காக வந்து சம்பாதிக்கிறாங்க? எதுக்காக உழைக்கிறார்கள்? எல்லாமே யாருக்காக? குழந்தைகளுக்காகத்தானே. இப்போ நம்ம அப்பா வந்து நமக்காக உழைத்திருப்பார், அம்மா நமக்காக பராமரித்திருப்பார். இன்றைக்கி நம்ம அதை செய்கிறோம். அப்போ இவ்வளோ பெரிய உச்சாணி உயரத்திற்கு நீங்கள் வரும் பொழுது, எதிர்க்கட்சி தலைவர்களை கூட நீங்கள் சென்று சந்திக்கின்ற பொழுது, ஏன் உங்கள் குழந்தைகளை நீங்கள் அழைத்து வரவில்லை அப்படின்றது ஜனநாயக ரீதியான கேள்வி. இப்போ அவங்க ஏதாவது முரண்பட்டு கடந்திருந்தாலும் கூட நீங்கள் போய் குழந்தைய பார்க்கணும், உங்கள் பையனை பார்க்கணும், அவங்கள அரசியல்படுத்தணும். தம்பி, எனக்கு அம்மாவுக்கு தான்ப்பா பிரச்சனை, உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லை, வா நிகழ்ச்சிக்கு அப்படின்னு கூப்பிடணும். அந்த நிகழ்ச்சியில் வந்து கோட் சூட் மாட்டி 2 குழந்தையும் லெஃப்ட் ரைட்டில் இருந்தால் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? ஒருவேளை வந்து நான் வந்து அரசியலை வந்து என் மனைவியையோ என் குழந்தையோ கூட்டி வர மாட்டேன், நான் தான் பவர் பாயிண்ட், அதிகார மையம் நான் மட்டும்தான். பல அதிகார மையம் இருந்துச்சு அதிமுக காலத்தில். சசிகலா ஒரு அதிகார மையம், நடராஜன் ஒரு அதிகார மையம், எடப்பாடி ஒரு அதிகார மையம், இபிஎஸ் ஓபிஎஸ் ஒரு பக்கெட்டு, இப்படிலாம் இருந்த ஒரு காலகட்டம் இருந்துச்சு. திமுக காலத்திலே வந்து இருந்துச்சு. உதயநிதி ஒரு பக்கெட்டு, சேகர்பாபு ஒரு பக்கெட்டு, கேபினெட், கிச்சன் கேபினெட் ஒரு பக்கெட்டு, இப்படி பல அதிகார மையங்கள் இருந்தது. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது, ஒன்றும் புதுசாக நம்ம ஒன்றும் சொல்கிறது இல்லை, எல்லா உலகத்துக்கே தெரிஞ்சதேன். மதுரை பக்கெட்டு ஒரு அதிகார மையம், இப்படிலாம் இருந்தது உண்மைதான். ஆனால் இவர் என்ன சொல்கிறார்? அதிகார மையம் நான் தான் அப்படின்றது பாராட்டுவோம். ஆனால் உங்கள் குழந்தைகளை ஏன் அழைத்து வரவில்லை அப்படின்றது மிக முக்கியமான கேள்வி. இவர் என்ன பண்ணியிருக்கணும்? குழந்தைகளை வந்து கூட்டி வந்திருக்க வேண்டும். இப்போ கூட்டி வராமல் போயிருந்தால் கூட பிரச்சனை இல்லை. இப்போயாவது போய் சந்திங்க, சந்தித்து பேசுங்க. பாரு, நான் இவ்வளோ நல்ல அப்பாவாக இருக்கிறேன், நான் நல்ல ஒரு தலைவனாக இருக்கிறேன், இவ்வளோ பேர் என்னை நம்பி ஓட்டு போட்டிருக்கிறாங்க. இப்போ பாரு, நான் வந்து ஸ்டாலினை போய் சந்திக்கிறேன். நான் கெட்டவனாக இருந்தால் ஸ்டாலின் என்னை கை கொடுத்து பேசுவாரா? இல்லை திருமாவளவன் என்கிட்ட பேசுவாரா? திருமாவளவன் எனக்கு சப்போர்ட் கொடுப்பாரா? அப்போ உங்கள்ட்ட யாரோ என்னை பற்றி தவறாக பேசியிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. நான் அப்படிப்பட்டவன் அல்ல, நான் மக்களின் சொந்தக்காரன். அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் அங்கிள் அங்கிள் என்னை சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் டாடி டாடின்னு சொல்லலாம், அப்போ அது தப்பு இல்லை. அப்படின்னு அவங்களை அரசியல்படுத்தி நிச்சயமாக அழைத்து வந்தால் அவரை இந்த சமூகம் பாராட்டும், இந்த நாடு பாராட்டும். சில நடிகைகள் வர்றாங்க போகிறாங்கன்னா அவங்க மட்டும் நிறைய நடிகைகள் வந்தாங்க, நீங்கள் பார்க்குறீங்க. இந்த நடிகை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. அவங்க மல்லிகைப்பூ வச்சாலும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க என்னன்னு தெரியல, சரிங்களா? ஆனால் அதை விடுங்க. நான் பேசுகிறது மிக மிக முக்கியமானது, சாதாரண விஷயம் இல்லை. முரண் இருக்கட்டும், உங்களுக்கும் உங்கள் மனைவி இருந்தால் கூட அந்த முரணையும் சரி பண்ணுங்க, போய் உட்காந்து பேசுங்க. இல்லை அந்த முரணை வந்து இணைக்கவே முடியாது அப்படின்னா குழந்தை 2 பேருக்கும் பிறந்த குழந்தை தானே. இப்போ பாருங்கள், தனுஷ் மனைவிக்கும் பிரச்சனை, டைவர்ஸே வாங்கிட்டாங்க. ஆனால் அவங்க குழந்தைகளுடைய நிகழ்ச்சியில் 2 பேரும் கலந்துக்கிறாங்களே, குழந்தைகளை வந்து கூட்டி போகிறார்ல. இப்போ அவரெல்லாம் ஒரு முன் உதாரணம் தான். அவர் நடிகர் தான். அவருக்கு இருக்கிற பக்குவம் எப்படி ஒரு தமிழக முதல்வருக்கு இல்லாமல் போச்சு? அப்போ அங்கே இருக்கிற சிக்கல் என்ன? அப்போ குடும்பத்தையே சரி செய்ய முடியாதவர் எப்படி நாட்டை சரி செய்வார் அப்படின்னு எதிரிகள் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குல்ல, கேள்விகள்லாம். நிச்சயம் கேட்பாலும் கேட்க மாட்டாங்களா? கண்டிப்பாக கேட்பேன். அப்போ இதெல்லாம் வந்து வருவதற்கு முன்னாலேயே இப்போ எல்லாமே உங்களுக்கு வெற்றி தான், எல்லாமே உங்களுக்கு சிறப்பு தான். ஆனால் அங்கே எங்கே பிரச்சனை? யார் இதெல்லாம் கெடுக்கிறா? இப்போ நீங்கள் போய் நேரடியாக இப்போ உங்கள் மையனை பார்த்துட்டாலோ இல்லை உங்கள் பொண்ணை பார்த்துட்டாலோ நிச்சயமாக அவங்க சரண்டர் ஆகிடுவாங்க. தான் ஆடவில்லை என்றாலும் தன் தசை ஆடுன்றாங்களே, ஆமாம், ஒரு பழமொழி. அது மாதிரி உங்கள் குழந்தைகளை, உங்கள் பையனை, உங்கள் பொண்ணை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு இனம் புரியாத ஒரு ஈர்ப்பு வரும். பேசி விளக்கம் கொடுத்து சரி பண்ணலாம். ஈகோவை விடுங்க குழந்தைகளிடம் அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்து.
ஓகே சார், உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி, வணக்கம்.